இல்லை இதில் இப்போ அந்த விசாரணை நிச்சயமாக அரசாங்கம் நடத்தணும். இப்போ நாம் அப்படி நடந்ததா இப்படி நடந்ததா, அதனாலயா இதனாலயா இந்த இடத்துனாலையா அந்த இடத்துனாலையா அப்படின்றது இப்போ நாம் அலச ஆறுறது அது ஒரு சென்சேஷனால தான் ஆகும். அதனால நாம் இப்போ சென்ஸோட மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு நம்ம போவோம். அதுக்கப்புறம் விசாரணை நடக்கும் பொழுது எதன் மீது தப்பு, எப்படி தப்பு, எந்த இடத்துல கொடுத்தது, இன்னும் வேறு இடத்துல கொடுத்துருக்கலாமா, இல்லைன்னா உடனே அவங்களுக்கு மருத்துவ உதவி கிடைத்ததா, இது எல்லாம் விசாரணைகள் தெரிய வரும். எது எப்படி இருந்தாலும் உயிரிழப்புகள் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. வருங்காலத்தில் இதை போல நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதில் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கையாக இருக்கு. இங்கே தப்பா அங்கே தப்பான்ல, எங்க கூட்டம் வந்துட்டாலும் அந்த கூட்டங்களை எதிர்நோக்கி அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையும் கூட. அது நான் இவ்வளவுதான் எதிர்பார்த்தேன், இதெல்லாம் வரல இப்போ அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படின்னா நான் எதிர்பார்க்கறத விட வந்துட்டாங்க அதனால உயிர் போச்சுன்னு சொல்றது ஒரு காரணமா இருக்க முடியாது இல்லையா? அதனால நான் மறுபடியும் சொல்றேன், இங்க தப்பு அங்க தப்பு அப்படின்றத விட நடந்தது தப்பு. இது ரொம்ப மனம் வேதனையானது. அதனால மன வேதனையை பகிர்ந்து இல்ல, நான் அதுல இந்த நேரத்துல அதுக்கு கருத்து சொல்ல விரும்பல. 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க அரசு. இல்ல அதான் அதுலலாம் நான் கருத்து சொல்ல விரும்பல. உயிரிழப்புகள் நடந்திருக்க கூடாது என்பதுதான் இதுக்கு காரணம். விஜயை கைது செய்யணும். இல்ல அதுலலாம் எந்த கருத்து சொல்ல விரும்பல. மக்களோடு நாம் இருக்கிறோம், அவ்வளவுதான். அதனால தான் சொன்னேன், சென்சேஷனலா இருக்கிறத விட இந்த நேரத்துல சென்ஸா இருக்கணும்ன்றது தான் சொன்னேன். மத்திய அமைச்சர் வாய்ப்பு உண்டா? நான் இப்பதான் போறேன், நான் பாக்குறேன். தமிழக அரசை தொடர்பு கொண்டு என்னென்ன உதவிகள் வேண்டுமோ அதை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பிரதம அமைச்சர் உடனே தனது இரங்கலையும் வருத்தத்தையும் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால இதுல அரசியல் ஆக்க நினைப்பதை விட அவசியம் என்ன என்று பார்க்க வேண்டும் என்பதை எனது கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.